நாள் இரு சரி இவ்வளவு நாள் சொல்லு. நான் இவ்வளவு நாள் எவனையும் எல்லாத்தையும் ஆபீஸ் பண்ணி திட்டி இருப்பேன். ஏதாவது ஒண்ணு என்னால ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்திருக்கானா? நான் இப்ப நீங்க எல்லாம் பண்றேன்னு நான் வந்து நின்றுப்போம் உங்க கூட வந்து நின்றுப்பேன். நீ இப்படி நான் இப்ப உன்னை நம்பி நான் ஒன்னொன்னா பேசினேன் இப்படி பண்ணிட்டா நான் பண்ணது அசால்ட்டா தப்புங்கிற. இல்ல ஜேடி ப்ரோ நான் இன்னொன்னு கேட்கறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஜேடி ப்ரோ பேசிடுறேன். அவன் அண்ணனை என்னென்ன வார்த்தையில திட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். முந்தானேத்தி டெய்லி திட்டுறான். என்னென்ன ட்வீட் போறான்னு உங்களுக்கு தெரியும். அவனுக்கெல்லாம் போய் நீங்க வந்து வார்னிங் குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ப்ரோ. அவன்லாம் அனுபவிக்க வேண்டியதுதான். இப்ப எப்படி அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி தான் அவனும். அவரு முன்ன மாதிரி ஆக்டர் இல்ல ப்ரோ. இப்போ ஒரு கட்சிக்கு தலைவர் வேற. அந்த ஐடியாவே டாக் பண்ணி எல்லாம் வேற அபியூஸ் பண்ணியிருக்கான். இல்ல நீங்க அதை சொல்லியிருக்கவே கூடாதுன்னு தான் சொல்றேன். சொல்லணுங்கிற ஏன் சொன்னங்கிற அதனால சொன்னதுன்னு அதனால சொன்ன ஏன் சொல்லணுங்கிற அதான் ஏன் பண்ணங்கிற உனக்கு அதனால நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ அசால்ட்டா இது சொல்லிட்டு இருக்க. ஏய் கவினே நீ எனக்கு ஒரே டவுட் மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கடா. சொல்றா நீங்க போட்டோவா வந்து இது யாரும் ஷேர் பண்ண எங்கேயும் ஷேர் பண்ண வேணாம்னு சொன்னாங்களா? யார் போட்டாங்க? நம்ம சைடே போடலடா. அத போட்டது வந்து சூர்யா அது தெரியும். இல்லடா நம்ம சைடுல வந்து இது வந்து ஷேர் பண்ணப்போ சொன்னாங்களே. ஆமா இது வெளிய அப்புறம் எதுக்கு ஜேடி ப்ரோ சொல்ற? நம்ம பசங்களே வந்து ஜேடி ப்ரோ தான்டா. ரேவந்த் ரிப்போர்ட் குரூப் இருக்குல்ல, ரிப்போர்ட் குரூப்ல வந்து போட்டு இத வெளிய இந்த நியூஸ் வெளிய போவானான்னு சொல்லிட்டு இல்ல நான் வெளிய போவேனான்னு சொன்னேன். அப்புறம் ஜேடி ப்ரோவே எனக்கு டிஎம் பண்ணி இத வெளிய ஷேர் பண்ணாதன்னு சொன்னாரு. இல்ல இப்போ வாங்கிட்டு இப்ப நான் சரி இப்போ உன்ட்ட ஒரு 4 வருஷம் பழகி இருக்கேன். சரி இப்ப நான் உனக்கு வந்து எல்லாமே இப்ப நம்ம பசங்கிட்ட இருந்து எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். ஏன் வீடியோ கால் முதல்ல நான் எல்லாம் பேசிப்பேன் என்னென்ன இது வரைக்கும் தெரியும். ஒண்ணு எதை வச்சு நம்ப சொல்ற? நீ அசால்ட்டா இதே லூப்ல விட்டு போற. நான் வந்து ஏன் மச்சான் உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சு மச்சான். எனக்கு தெரியலையே இப்ப நீ என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியலையா? இப்போ நான் வந்து சொன்னேன் நான் இல்லன்னு சொல்லல. அவன் உனக்கு இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா இல்ல இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பண்ண அசால்ட்டா விட்டுட்டே இருக்கேன். பேசுறது கிடையாது. இது மட்டும் தான் சொன்ன. தேவையில்லாம மாட்டிக்காத இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கறவங்க என்ன உள்ள போயிராதன்னு சொல்லி சொன்னேன். அந்த புண்டாம ஒளியட்டும். நானே அதான் சொல்றேன். அந்த புண்டாம ஒளியட்டும்ங்கறேன். இப்ப உனக்கு அதுதானே வேணும். நீ உனக்கு என்ன அவனை காப்பாத்தணும். என்ன ப்ரோ அவன் தேச தலைவனா? அவனை காப்பாத்துறீங்க? இது இப்போ நீ அன்னைக்கு ஒரு 3 பேரையும் நம்ம டேக் பண்ணிருக்கணும். நீ அன்னைக்கு அதெல்லாம் பார்த்தா நீ 3 பேரை டேக் பண்ணிருக்கோம். அதுல நீ வந்து ஏகே நவீட்ட 1 மணி நேரமா கடந்து பேசியிருந்த. அந்த புண்டாம வந்து சொல்லிட்டே போயிட்டான். ஆமா நான் தான் பண்ணேங்கிறான். நீ அப்புறமும் நீ ஏன் பண்ணான்னு கேக்குற. அவன் ஆமா நான் தான் இதுக்குதான் பண்ணேங்கிறான். நீ அப்பவுமே டேக் பண்ணல. அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் கடந்து போராடி இவன் தர்காரியம் இப்ப என்ன சரி உங்களை திட்டியாச்சுல இவன் என்ன திட்டணும் நான் கேட்கணும் டேக் பண்ணுங்கன்னு சொல்லிதான் ஒன்னு அன்னைக்கு தர்காரியனும் இவனுமா நதீருமா அவனை டேக் பண்ண வச்சானா அன்னைக்கும் இது பண்ண சரத் இவனை பண்ணான போராடி நானும் கீழே கொஞ்ச நேரம் அரைக்குற தூக்கத்துல தானே இருந்தேன். பேச முடியல அந்த தூக்கத்துல இருக்க பாதி இது அப்பவே இவனை கடந்து ஒன்ன இது சொல்றானு. சரி இப்ப அடுத்து கேட்போங்க அப்பவும் நீ வரல. 1/2 மணி நேரம் கழிச்சு கடைசியில அவன் பர்மிஷன் கேட்டுதான் நீ வந்து டைட்டில் வைப்பனா என்னது இது? அவன் யாரு? அவன் தான் சொல்லியிருக்கான். அவன் பேசல இரு அவன் தான் சொல்லியிருக்கான். இவனதான் கேட்டிருக்காங்கல்ல இவனதான் கேட்டு அதை விடுங்க. சரி அவ்வளவு விடுங்க. சரி ப்ரோ உங்களை டேக் பண்ணி முதல் நாள் ஸ்பேஸ் போட்டப்ப சரத்தை மேல ஏத்தி ரிமூவ் பண்ணாங்க. அது பேசல அவ்வளவு ஜெல்லா பேசுங்க. என்னமோ 4-5 வருஷம் பழகின மாதிரி. சரி நம்மளாம் என்ன ஜாலியா எப்பயும் பேசுற ஆளு தானே. என்ன இது என்ன கேட்காமட்டு நீங்க என்கிட்ட டிஎம்ஏ கேட்கலாம் ஜாலியா பேசுறீங்க. ஆனா இங்க ஸ்பேஸ்ல அவனுக்கு இல்ல ஜேடி ப்ரோ நீங்க அவ்வளவு ஜாலியா பேசுறீங்களா? இல்ல உண்மையா ஜேடி ப்ரோ உண்மையாலுமே சொல்றேன். சரி நீங்களாம் வந்து இருக்கீங்க நீங்களாம் சொன்னீங்கன்ட்டு தான் வந்து அந்த நாயெல்லாம் வந்து ஒரு இல்லைன்னா அந்த நாயெல்லாம் என் கால் செருப்பா கூட மதிக்க மாட்டேன் அவனை. சரிங்களா? ஆனா கடைசியில நீங்க வந்து அவனை வந்து நீங்க வந்து இப்படி வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணி பாக்குறத என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல. பண்ணலடா உண்மையிலுமே சொல்றேன். இங்க நடந்த பிரச்சனை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேமிலி அபியூஸ் எல்லாம் பண்ணாத இனிமேட்டு ஒழுங்கா இருந்துக்கன்னு சொன்னப்ப சரி ஜெடி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படிதான் சொல்லிட்டு போனான் அவன். என்ன வேற எதுக்கு மேல அதுக்குதான் இல்ல ப்ரோ உங்ககிட்ட சொல்லிட்டு அவன் நிறுத்தினானா நீங்களே பாருங்க. இது உனக்கே ஒரு இது வேண்டாமா? வீட்டுல இருந்தே சொல்றாங்க இவன் வீட்டுல மெண்டல் சர்டிபிகேட் இருக்கு இவனை வந்தா யாரும் பிடிக்க முடியாது. ஏன்னா அவன் பைத்தன் சொல்லி வீட்டுல சர்டிபிகேட் வச்சிருக்கானா. நீ அவனுக்கு போய் நீ திருத்தலான்னு போறான். நீ ஒண்ணு என்ன சொல்ல ஜேடி ப்ரோ? இல்ல நீங்க சொல்றீங்க ஓகே. பட் அவன் ஃப்ரெண்ட் இல்லையா ஜேடி ப்ரோ? இப்ப நீங்க எனக்கு சொல்றீங்க மத்த பசங்களுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பழக்கத்துல சொல்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ல வராது. சரியா? பழகிருக்கானுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு. அது பழக்கம். அவன் கூட பழகினதை நீங்க சொன்னதே இல்லையா? அவனை இவ்வளவு நாம அடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். இல்ல ஜேடி ப்ரோ அப்ப வந்து அவனுங்க பழகினவங்களோட இப்ப நாங்களாம் ரொம்பலாம் இல்லடா ரொம்பலாம் கிடையாது. இப்ப எப்படி நீங்க ஒண்ணா பேச அந்த மாதிரி இல்ல ப்ரோ அப்ப அவனுங்க ஸ்பேஸ்ல சரி ஜெடி ப்ரோ இப்ப நீங்க உங்க ரிப்ளை என்ன கொடுக்குறீங்க? அவனுக்கு வந்து என்ன சொல்றானுங்கன்னா நீங்க எதுவுமே பண்றது இல்ல நாங்கெல்லாம் தான் வந்து உங்களை வந்து வச்சு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன்டா. டேய் நான் என் சைடுல இருந்து மட்டும் சொல்லிடுறேன். ஆமா இன்ஃபேக்ட் வந்து ஜேடி ப்ரோ எல்லாம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் நல்லா பேசிட்டு இருந்தேன்.
ம் நான் ரொம்ப நல்லாவே பேசிட்டு இருந்தேன். யாரு எனக்கு தெரிஞ்சு யுவனுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ம் ம் இவனே என்ன இதை வச்சு திட்டிருக்கான் பிரைவேட்டா. ம் நான் நல்லா பேசியிருக்கேன். பேசிட்டு இவங்க சண்டை போட்டாங்களா ஜேரிஆர் ஆரோன் டீமும் அவங்க டீமும் கார்த்திக்கும். அப்போ நான் கார்த்திகிட்டையும் சில விஷயங்கள் நான் வந்து கேட்டிருக்கேன், சண்டையும் போட்டிருக்கேன். ஆனா ஒரு பாயிண்ட் மேல நம்ம பசங்க எல்லாருமே திட்டுறாங்க தான் நான் அவங்க கிட்ட பேச நிப்பாட்டினேன். ஏன் ஜேடி ப்ரோ இந்த பாயிண்ட்ல நீ சொல்ல மாட்டேன்? நான் நம்ம பசங்களுக்காக நிப்பாட்டாம யாருக்காக நிப்பாட்டினேன்? எனக்கும் அவனுக்கு ஏதாவது சண்டையா இப்ப இருக்கும்? நீ போய் கேளு கணேஷ் கிட்ட. நானும் அவனை ஏதாவது சண்டை போட்டிருக்க மாட்டேன். ரேவந்த் நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றேன். ஏகே நவீனுக்கும் எனக்கும் பிரச்சனை நடந்திருக்கு, கனகணேஷுக்கும் எனக்கும் பிரச்சனை நடந்திருக்கு, ஜெய் ஆகாஷ்க்கும் எனக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. சரியா? இந்த 3 பேர்த்த நான் சொல்றேன் நானு. அப்போ ஒரு டைம்ல வந்து ஏகே நவீன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொண்டு வந்து பேச வச்சது யாருன்னா அஸ்வின் தான் கூப்பிட்டு வந்து பேச வச்சான். அதுக்கப்புறம் மட்டும் நான் 2 தடவை தான் பேசியிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் நான் பேசினதே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு ஸ்பேஸ்ல கேட்டாங்க, நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க வைக்கிறீங்க, அவன ஃப்ரெண்ட்? ஆமாண்டா ஃப்ரெண்டு நான் சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன் நானு. ஏன்னா சோ பழக்க வழக்கத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரே கேள்வியை போய் 1000 தடவை கேட்டுட்டு இருந்தோம்னா அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. எனக்கு வந்து பழகி இருக்காங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பழக்கம் அவ்வளவுதான். ஃப்ரெண்டு இரு நீ அப்படியே இருந்தாலும் இரு நீ அப்படியே இப்ப என்கிட்ட அப்படி கேட்டிருந்தாலும் ஏன் நான் அடுத்த வாரத்தை என்ன சொல்லிருப்பான், அந்த தேவட பசங்க கூட எனக்கு என்னடா பழக்க புண்ட வாழ்தான். சரி ஒரு நாள் நம்ம இன்ஸ்டாகிராம்ல அவன் பேசும்போதும் நான் பேசிட்டு வந்து என்ன சொன்னேன், அவ்வளவுதான் இதோட விட்டுறணும், அவ்வளவுதான் அவன் அது கிடையாது. அடுத்தது நம்ம ஸ்பேஸ்ல கேட்கும்போது நான் என்ன வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்டுங்கிற அது என்ன பழக்க வழக்கம்? அவன்கிட்ட ஒரு என்கொயரி பண்ண அவ்வளவுதான். அதை தாண்டி அவன் வேற பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாம இங்க தெரியும் அந்த பழைய இன்ஸ்டா ஐடி போயிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கிட்ட பேசுனது எப்பன்னா இந்த ஸ்பேஸ்ல தான் பேசுனேன். தண்ணியை போட்டு போய் அன்னைக்கு அந்த ஜெகன் ஸ்பேஸ்ல சரி பேசுறேன். ஆமா அது முத போனதே தப்பு. சரியா? அது முத போனது தப்பு. முத எதுக்கு உனக்கு இரு உனக்கு முத என்ன நம்ம பழக்கம்? ட்விட்டருக்கு வந்து அண்ணனை போட்டு அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் குழந்தையா தெரிஞ்சுதானே அபியூஸ் பண்றான். அவனுக்கு எத்தனை வயசு ஆகுது? அவன் பழக்க தோசம் தேவையா? அண்ணனை அபியூஸ் பண்றான், ஃபேமிலி அபியூஸ் பண்றான், டேக் பண்ணி கூப்பிடுறான். நான் பேசுறது நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். நான் போய் அவனை வான் பண்ணேன், நீ இல்ல தேவையில்லாம வானே இல்ல நீ தப்புலாம் நினைக்கல. இல்ல நீ பேசுனது தப்புலாம் நினைக்கல. நீ பண்ணது தப்புதான், கேவலமான செயல் தான் அது. சரி இல்ல ஜெரி ப்ரோ நீங்க ஜெரி ப்ரோ இல்ல ப்ரோ நான் கேக்குறேன். சரி ஓகே அவன் போடுறது எல்லாமே எனக்கே தான் ட்ரிகர் ஆகுது. சரியா? எனக்கே தான் ட்ரிகர் ஆகுது. ஏற்கனவே இப்ப நான் இப்பதான் ஒரு பிரச்சனைல இருந்து நான் வந்திருக்கேன். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை அபியூஸ் அதான் ட்ரிகாயி அவனை காப்பாத்த போயிட்டா. அப்படித்தானே? ட்ரிகாயி அவனை காப்பாத்தி போயிட்டா. தேவையில்லாம ஃபேமிலி இல்ல ஜெரி ப்ரோ, அவன் நீங்க சொன்ன பிறகு அவன் போட்டுக்கிட்டு தானே இருக்கான். நேத்து வரைக்கும் அபியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன் திருந்திட்டானா? ஏன் எப்படி ப்ரோ? அதை புரியவே இல்லை. அவனை திருத்த முடியாதுன்னு தெரியும். அவனை குழந்தையா அது இல்லையே இல்ல. வந்ததே அபியூஸ் பண்றதுக்கு தான். அவன் விஜய் ஹேட்டர். அவனை போய் திருத்தனம் பண்றீங்க, புரியவே இல்லை. அதை முடிச்சுட்டு இவனுக்கு என்ன பண்றானுங்க, நான் என்ன பண்றேன், வெளியில எல்லாரும் போகணும். இல்ல ஜெரி ப்ரோ, ஒருத்தன் நம்ம குரூப்ல போடுறானா, ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். நான் குரூப்ல போட்டுட்டு நான் அவன்கிட்ட டைரக்டா யாரு சம்பந்தப்பட்டாலும் அவனை தான் நான் பேசுவேன். வெளியில போஸ்டாலாம் போடல. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காத, ஏன்னா எனக்கு நடந்த பிரச்சனை உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நான் விட்டேன் நான் அவனை. ஏன்னா சரி அவனே சொன்னான்ட்ட. சரி ப்ரோ நீ எதுக்கு ப்ரோ அட்வைஸ் பண்ற போயிட்டு? எங்களுக்கு அதுதான் ப்ரோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரே நிமிஷம். இப்போ கிறிஸ்டிக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நீ போய் கிறிஸ்டிக்கு அட்வைஸ் பண்ற. கிறிஸ்டிக்கு சொல்றேன்னா அவன் உன் ஃப்ரெண்டு, அவன் கூட பழகி இருக்கான். ஆனா அவனுக்கு நீங்க ஏன் போய் சொல்றீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. நீங்க அதுக்குதான் வந்து அந்த பதில வந்து சுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போங்க, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். ஜெடி ப்ரோ அதை விடுங்க. ரேவந்த் அன்னைக்கு தல கணேஷ் போட்ட ஸ்பேஸ நீ நானும் கேட்டோம், ஞாபகம் இருக்கா உனக்கு? அதுல ரியா என்ன சொன்னா, ஜேடி நல்லவரு. நான் இல்ல அப்படி கூட சொல்ல, ஜேடி நல்லவன்னு கூட சொல்ல. ஜேடி வந்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஜேடி தான் வந்து அந்த இடத்துல ஜேடிக்கு நம்மள திட்டணும் கூட விருப்பம் இல்ல. இவங்க கூட இருந்து ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நதீர் ஒரு நிமிஷம். நதீரும் சரத்தும் தான் கூட இருந்து ஏத்தி விடுறாங்க ஜேடிய. ஏன்டா இந்த ஆளுதான் ஃபர்ஸ்ட் அவங்கள குரூப்ல இருந்து கூட்டே போனது. அன்னைக்கு ஸ்பேஸுக்கே நான் வரல. இல்லடா என்னையதான் நதிரன்ட்டாரு. இது இல்ல ரேவந்த், எனக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் சரியான காண்டு. இருடா இல்ல எனக்கு வந்து சத்தியமா வந்து அந்த நாயிலெல்லாம் நான் வந்து என் காலில் போடுற செருப்பளவு கூட வந்து மதிக்க மாட்டேன். சரியா? ஏதோ தெருவுல நாய் கத்துதுன்ட்டு போயிடுவேன். அவனுக்கெல்லாம் ஒரு மயிறு கொடுக்க மாட்டேன். அந்த நாயை தேவையில்லாம வந்து இவரை பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து கேட்க வந்தேன் உண்மையாலுமே. ஆனா அந்த கடைசியில என்ன பண்ணிட்டானுங்க, கடைசியில எல்லாத்தையும் வந்து நம்ம சைடு திருப்பி விடுற மாதிரி பேசிட்டானுங்க. அதுதான் எனக்கு சரத்து வேற ஏதோ பேசுறாரு. ஒரே நிமிஷம், நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். நான் என்னோட கேட்டதை வச்சு என் அசம்ஷன் சொல்லிடுறேன். இவர் ஏன் சொன்னாரு, ஏன் கேட்டாருன்னு கேக்குறோம் பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இவரு அந்த
அத்தாரிட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னால இங்க இருக்கிறதும் உனக்கு காமிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு கூட காட்டியிருக்கலாம். அங்க நடக்கிற ஒரு டாப் இது கூட யார் ப்ரோ உங்ககிட்ட சொல்ல யார் ப்ரோ முடியும். நீங்க? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சரி ப்ரோ, ஒரு இன்னொரு நிமிஷம் இருங்க. பாயிண்ட் ப்ரோ, உனக்கு பொறுப்பு கொடுத்தாங்களா ப்ரோ? ஒரு ரேவந்த் நிமிஷம் இரா கருத்து வெயிட் பண்ணி. ரேவந்த் இரா நான் உனக்கு ஒரு பொறுப்பு நிமிஷம் கொடுத்தாங்க. ப்ரோ. ஏய் ஒரு நிமிஷம், இது முக்கியமான பிரச்சனை கருத்து. ஒன்னு பேசிடுறா, ஒன்னு பேசுறா, ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்ப யார் பேசுறா. பேசுறது? வினோத் டிவி கேளுங்களா? வினோத் பேசுறேன் ப்ரோ. பிரதர் நீங்க சாரி பிரதர், நான் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல உங்களுக்கு இன்வால்வ் இல்ல. இதுல பாதிக்கப்பட்டது நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம். அவங்க ப்ரோ மட்டும் அவர் மேலதான் ப்ரோ தப்பு சொல்ல இல்ல இல்ல போறேன். இல்ல நான் பேசியே முடிக்கலையே. இல்ல ஏய் கருத்து வெயிட் பண்றா. கருத்து யாரையுமே காப்பாத்தி விடாத. கீழ இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிமிஷம், கீழ இருக்கிறவங்களுக்கும் கேள்வி இருடா இருக்கு. டேய் ஒரு நிமிஷம் இருடா வினோத் ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, நாளைக்கு ஏதாச்சும் எங்களை கேட்டா நாங்க பதில் சொல்லிப்போம். நீங்க இப்போ திடீர்னு உங்களை டேக் பண்ணணும், வேணாம் சொன்னா கேளுங்க. அது உங்களுக்கு தான் இதா. இப்ப எனக்கு ஒரு இது இருக்குது ஜேடி கிட்ட. நீங்க வேணா ஒரு நீங்க ஆன்லைன் கேட்டுக்கோங்க, அது கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்களுக்கு ப்ரோ. ஜேடியை பின் பண்ணி இல்ல கேட்டுக்கோங்க. ஜேடி நீங்க கணேஷ் மேல ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவ்வளவு ரெக்கார்டிங் இருக்குதுல்ல, இப்ப நீங்க பண்ணதுக்கு ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தளபதியை திட்டினதுக்கு எனக்கு நீங்க வந்து இப்ப ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா உங்களால? சரி ப்ரோ, நான் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் எஸ்எஸ் அனுப்புறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதோட ரேவந்த் நீ ஏதோ சொல்ல வந்தியா? நீ சொல்லு ரேவந்த். இது இல்ல பொறுப்பு நான் இல்ல ஜேடி ப்ரோ, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஓகே அந்த அன்னைக்கு வந்து ஸ்பேஸ் எண்ட் ஆனதும் நீங்க மெசேஜ் பண்ண முடியல, நீங்க கொஞ்சம் டைட்டா இருந்தீங்க, அதனால போய் கால் பண்ணீங்க. நீங்க அவங்க கிட்ட இப்போ ஒரே ஒரு டைமா பேசிருக்கீங்களா? ஆமா, அந்த கால்ல ஒன் டைம் தான் பேசிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்க கிட்ட எல்லாம் பேசவே இல்லையா? இல்ல அந்த மாதிரிலாம் பேசணும், ஓப்பனாவே சொல்றேன். அந்த மாதிரிலாம் ஏய் ஒரு நிமிஷம் டார்கெட் ப்ரோ, உங்களுக்கு பொறுப்பு ஏதாவது கொடுத்துருக்காங்களா ப்ரோ? இல்லையா ப்ரோ? பொறுப்பு இல்லையாண்டா? பொறுப்பு இல்லாதப்ப எதுக்கு ப்ரோ நீங்களா வந்து நீங்களா போடுறீங்க அந்த மாதிரி? உங்களுக்கு நாங்க வந்து தெளிவா சொல்லு. இல்ல ப்ரோ, பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? அந்த கிளாரிட்டி சொல்லுங்க. நான் தான் ட்வீட்டே போட்டேன், பொறுப்புலாம் எனக்கு ஒண்ணும் கொடுக்கல அப்படின்னு. அதான் ப்ரோ கொடுக்கல இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க ஸ்டார்டிங்கே அந்த மாதிரி போடணும்? நான் தான் ட்வீட் போட்டேன், வந்து பாக்கலையா? அதுதான் ப்ரோ நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? எதுக்கு நீங்க ஸ்டார்டிங்காவே அப்படி போடணும்? இப்போ இது எப்படி இருக்குன்னா, அப்போ வாங்கினவங்க இது கொடுத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ரெகக்னிஷன்? எனக்கு புரியல. நீங்க வந்து ஒரு சும்மா எதுக்கு நீங்க ஒருத்தவங்களை போட்டு நீங்க போட்டு போறீங்க? இப்ப நீங்க அவனை காப்பாத்துறதா நினைச்சு இப்படி பண்றீங்களா? ஆனா அவன் நிப்பாட்ட மாட்டான், சரியா? அவன் பண்றதுக்கு அந்த அண்ணனை அனுப்பிச்சுட்டு போயிடுவான், சரியா? இப்ப நானே ஒரு தப்பு பண்றேன்னா, ஒரு அபியூஸ் பண்றேன்னா, இது பண்றேன்னா, அது நானும் தண்டனை வைக்க போறேன், புரியுதா? எனக்கு யாரும் வந்து எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஒரு அஜித் பண்ண வந்து சொல்லுவானுங்களா எனக்கு வந்து, நீ இப்படி பண்ணினா கேஸ் போட்டிருக்கோன்னு சொல்லி காட்டுவானா நான் அபியூஸ் பண்ணா? அவன் சரி நார்மல் ட்ரோல் மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல, எந்த அளவுக்கு இறங்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னதான், நான் இல்லைன்னு சொல்ல, நான் சொன்னதான், நான் பேசுறேன். ஏன் எனக்கு பேசிட்டியா, எனக்கு மறைக்க தெரியாதா? ஐயோ தலை கணேசிட்ட பேசிட்டேன் நானு, இதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லையே. நான் பேசுனா நான் வார்னிங் கொடுத்தேன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இது என்ன இருக்கு சொல்லுங்க? வார்னிங் கொடுத்தது தப்பா? ப்ரோ அவனுக்கெல்லாம் வார்னிங் கொடு, நம்ம பசங்களுக்கு ஏதாவது என்னடா திரும்ப தப்பான்னு கேட்டுருக்க? பண்ண தப்புன்னு இருக்கேன், திரும்ப தப்பான்னு கேட்டுட்டு இருக்க. ப்ரோ அதான் மச்சான் சொல்லிட்டேன் மச்சான், நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டேன் மச்சான். அப்புறம் என்ன மச்சான் இருக்கு? ப்ரோ அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ உங்களை. நீங்க போன பிறகு பின்னாலதான் உங்களை போட்டு அடிக்க போறாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க கூட நீங்க இல்ல லெரினே, நான் சொன்னதான், நான் இல்லைன்னு சொல்ல, நான் தான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நான் பிடிச்ச மறுபடியும் இதை வந்து மேல கொண்டு போக தெரியும் எங்களுக்கு, நான் சொன்னதுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே போட்டிருக்கேன், அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போட வேண்டியதானே. அதுக்கப்புறம் நான் அஜித்தை மீட் பண்ணதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட நான் பேசுனேன். இந்த விஷயமா பேசுறது ஒரு 5 நிமிஷம் தான். இது என்னமோ நான் நேற்று பேசுன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்திருக்குது. இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட சொல்லுங்க ஆல்வாரா. அதெல்லாம் இன்னைக்கு கால் பண்ணல. இல்ல ஜேடி ப்ரோ, அவங்க பசங்க என்ன புலம்புறாங்கன்னா, இந்த ரியா மேட்டர் வந்ததுக்கு வந்து நீங்க ஒரு காரணம் இல்ல, எல்லாம் வந்து இவங்க தான் உங்களுக்கு மண்டைய கழிவு உங்களை வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு நமக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு சம்பந்தமே இல்லையே. ஜேடி தான் எல்லாம் பண்ணாருன்னு அப்படி சொன்னவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே.
ஜேடி தான் பண்ணாரு, ஜேடி தான் பேசினாருன்னு போய் சொன்னவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே? அவன் சொல்லும் போது நீங்களே சொல்ல வேண்டியதானே, அவர் தான் பண்ணாருன்னு. அதான் குரூப்ல மெசேஜ் இருக்கு, எடுத்து போட வேண்டியதானே? நான் தான் சொன்னேன் ரியாவை அடிக்க போறேன், மரியாதைக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு நான் தான் சொன்னேன் குரூப்ல. நான் தான் சொன்னேன். அப்பதான் தருகிறேன்னு சொன்னா, ப்ரோ பண்ணுங்க ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. நான் எதுக்குடா சொல்லிட்டு போய் அதர்ல உட்கார்றதுக்கான்னு கேட்டேன். நீங்களாம் வாங்கடான்னு நான் கூப்பிடவே இல்லையே. சொல்றா நீங்க அன்னைக்கு நம்ம பசங்களை கூப்பிடுற மீனிங்ல தான் இருந்துச்சு. அட்டென்ஷன் போட்டுட்டு இன்னைக்கு என்ன ஸ்பேஸ் போட்டு ரியா அடிக்க போறேன், ஆமா நான் சொன்னேன், யார் யார் வரீங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ப்ரோ, இருங்க ப்ரோ, நான் சொன்னேன் ப்ரோ, நான் சொன்னேன் தான் ப்ரோ. நான் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் போட்டேன். நான் ஏன் ரிப்ளை பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி தான் கோவில் ஸ்பேஸ்ல அட்டென்ஷன் கொடுக்காதீங்க நான் சொல்லியிருந்தேன். இருங்க ஜெகனோட ஸ்பேஸ்ல தான் நான் போய் பேசினேன். அதுக்கப்புறம் புரியுதுங்களா? நான் தனியா ஸ்பேஸ் போட்டு அந்த ஸ்பேஸ் இல்ல, அது கிடையாது. அதுக்கு மறுநாள் நடந்தது கோவில் ஸ்பேஸ்க்கு அடுத்து நடந்ததா நீங்க அட்டென்ஷன் சொல்லி போட்டிருந்தீங்க. டேட்டா பாருங்க ப்ரோ, டேட்டா பாருங்க ப்ரோ, டேட்டா பாருங்க ப்ரோ. நான் என்னைக்கு ஜெகன் ஸ்பேஸுக்கு போனேன், நான் அது எப்ப பேசினேன்? ஜெகன் ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் அதை போட்டேன். நான் பேசினதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் போடவே இல்லையே. இல்ல அட்டென்ஷன் போட்டது ஜெகன் ஸ்பேஸுக்கு போனதுக்கு மறுநாள். நல்லா ஞாபகம். நீங்க போய் எதுக்கு இப்படி நீங்க ப்ரோ அட்டென்ஷனா நீங்க போறீங்க ப்ரோ? நீங்க அப்படி போட்டுருந்தீங்க இவருக்காக நீ ஏன்டா போன? இல்லடா அவர்லாம் கூப்பிடலாம் சொல்றாரு. ஒரு நிமிஷம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். அவர் வந்து என்கிட்ட ஒரு தடவை வந்து நான் வந்து தல கணேஷ் வந்து என்ன பேசுவேன், அவர் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாருன்னா நான் சத்தியமா போயிருக்கே மாட்டேன்டா. நான் வந்து எப்பவுமே வந்து எப்படி சொல்றது, நம்ம பசங்களை தாண்டி எந்த ஃபேன் பேஸ் கூடயும் நான் வந்து பழக்க வழக்கம்லாம் வச்சுக்கிட்டதே கிடையாது. அப்படிங்களா? இங்க பாரு மூடிட்டு சரிடா டேய் இருடா, வரேன், நான் பேங்க்ல இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் டார்கெட். அப்ப லெரினோட இருக்கு, அவன் வந்து மாவீரன் ப்ரோன்னு உட்காந்து உறிஞ்சுவானே. நீ உறிஞ்சிருது உரியாடா? மாவீரன் கார்த்திக் ரவிக்குமார்னா, கார்த்திக் ரவிக்குமாரோட தம்பியாச்சா? இல்ல ஜெடி ப்ரோ நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும் ப்ரோ. இல்ல ஜெடி ப்ரோ எனக்கு நீங்க வந்து சீரியஸா ஒரு வார்த்தை வந்து இல்லடா அவன் எனக்கு தெரியும்னு சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு தெரியும்னு சொல்றது. டேய் நான் என்னடா அப்பனா பேசிட்டாடா இருந்தேன் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லு. அதுக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவனே எனக்கு டிஎம் பண்ணா. அதே நான் போறேன் கொஞ்சம் இரு, நான் அந்த பேங்க். ஆனா ஜெடி ப்ரோ இல்ல ப்ரோ இப்போ நீங்க இல்ல ப்ரோ நீங்க வந்து கிளியர் அண்ட் கட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க ப்ரோ. ஏன் தெரியுமா? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுங்க சொல்லு, இப்ப சொல்றேன் நான். இல்ல ப்ரோ அது உங்க பாருங்க, நான் வந்து என்ன கண்டென்ட்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஸ்டேட்மெண்டா கொடுத்துருங்க. நான்லாம் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. அவங்க வந்து ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. அதுதான் ப்ரோ இருக்கு, சொல்லி முடிச்சது நீங்க கேளுங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்லுங்க நான் கத்துற ரோட்ல இருக்கேன். Come on, Targeria. Come on. You can do it. இதா ஒரு இது ஒரு ரோட்ல இருக்காரம்மா. யார் சொன்னேன்? உன்ன நதீர வேற யாரு? நானே நதிரு அதுக்கப்புறம் வந்து சரத்து. நான் சொல்லிடுறேன். நானே நதிரு சரத்து அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நீ எந்த லிஸ்ட்லயும் இருக்க மாட்டேன். ஆனா போக போறதுக்கு மட்டும் வந்துருவானே. நான் ஏன்டா நீ வந்து அடிக்கடி ஒரு டைரக்ட் சொல்லுவ சரியா? எவனாவது என் அண்ணனை தொட்டானா அவனை தூக்கி போட்டு ஓப்பன் சொல்லுவேன். ஆனா நீ ஒரு நாள் கூட நீ பண்ணி நான் பார்த்ததே இல்ல. எல்லாம் வர்றவன் போறவன் திட்டிட்டு தான் போறான், நீயும் கீழே உட்காந்து கேட்டுதான் இருக்கு. அதை விட தண்ணிக்கான இது கேள்வி அப்புறம் பேசிக்கலாம். அன்னைக்கு அவர் போட்ட ஸ்பேஸுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லடா. நான் தூங்க போயிட்டேன் சரியா? சம்பந்தமே ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி சரியா? அடிக்கடி ஏதாவது ஒண்ணுன்னா அதை போட்டுட்டு கிளாஸ்ல இருக்கேன் போயிடும். பழைய வீடியோ அதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் கேலரி. இல்ல என்கிட்ட என்ன சொன்னாரு, காலேஜ் எல்லாம் முடிஞ்சு எங்க ப்ரோ போட்டீங்க? நீ புடிச்சு அபியூஸ் பண்ணிருக்கணும் ப்ரோ. நீ சரத்து திட்டம் பத்தி அபியூஸ் பண்ணிருக்கீங்க. நீ உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க அமைதியா இருந்தீங்க, அதான் பிரச்சனை.
நம்ம மதனே பசங்க திட்டப்பா மதனே உனக்கு புதுசு நீ அது ஜேடி ப்ரோ என்ன போட்டு இல்ல அடிச்சு அதெல்லாம் சரிண்ணே அதெல்லாம் இல்ல அதை விடு இவங்க திட்டுறப்ப இவர் கேட்டுருக்கணும்ல நம்ம பசங்க நான் கருத்து என்னையும் தானே சேடி ப்ரோ விடுங்கடா, உங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்க